ஒரு மிக்சடு விலாக் தான். இது வந்து மீஷோ ப்ராடக்ட்டு. மீஷோவில் வாங்கின ஸ்லிங் பேக்கு. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே வச்சுட்டு போக முடியுது. எனக்கு வந்து பார்க்கில் வந்து வாக்கிங் போகிறப்ப ஃபோன் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்குது. அது ஃபோனை மறந்து எங்கேயாவது வச்சிடுறேன். இது வந்து ₹200. அது வந்து 3 பேக்கு 167 சொல்லிட்டு வாங்கினேன். ஒரு பேக்கு கிஃப்ட் பண்ணிட்டேன். இன்னொரு பேக்கு வந்து கிஃப்டாக வந்தது. எல்லா பேக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுவும் வந்து ஆன்லைனில் வாங்கினது தான். இந்த வேக்யூம் கிளீனர் ரொம்ப பெருசாக இருக்குது வீட்டில். அது யூஸ் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக கைக்கு அடக்கமாக வாங்கினோம். இந்த வெயில் காலம் வந்து பயங்கரமாக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப வெக்கையாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் இந்த டப்பா வாங்கினோம். ஒவ்வொன்று போட்டு வைப்போம்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஒன்றுமே போட்டு வைக்கல. வாங்கினதுலேருந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் சும்மா தான் இருக்குது. அதுபோல் இது வந்து ஜனதா சர்பத் ரோஸ் மில்க்கு. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வெயில் காலம் ஆரம்பிக்க விட தான் ஜூஸ் வாங்கியிருக்கோம். இந்த ஜூஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸி தான். ஆனால் அதில் ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக காய்ச்சி ஆறின வெந்நீரை யூஸ் பண்ணுங்கள். ஆர்ஓ வாட்டரை பற்றி எனக்கு தெரியாது. பிகாஸ் எங்கள் வீட்டில் ஆர்ஓ கிடையாது. நான் காய்ச்சின வெந்நீர் தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். ஐஸ் கியூப் முதல்ல அதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். ஜாலியாக வாக் போயிட்டு அப்படியே நாராயணா ரொம்ப நாள் ஆகிடுது, 3 மாதம் ஆகிடுது. ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. என்னால் வண்டியில் வேறு உட்காந்துட்டு போக முடியல. அதனால் வந்து இன்றைக்கி ரொம்ப நாள் ஆகிடுது. போயிட்டு ஒரு சேஞ்சுக்கு வெளியே வாங்கி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போனோம். இங்கே வந்து நாங்கள் 20 வருஷமாக சாப்பிட்ற டேஸ்ட்டு அதே போல் தான் இருந்தது. அதே ஆனியன் சப்பம், இட்லி, வடை அதெல்லாம் வந்து நாராயணா ஹோட்டலில் சாப்பிட்டு நாக்கு பழகிடுத்து. இது எந்த ஊருக்கு போனாலும் எனக்கு பயங்கர கிரேவிங்காக இருக்கிற ஹோட்டல் வந்து இந்த ஹோட்டல் தான். அன்றைக்கி வந்து நிஜமாகவே வந்து பழைய ஸ்டாண்டர்ட் போல் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா ருசித்து சாப்பிட்டுட்டு பருத்திப்பால் எப்பயுமே நாராயணா ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ஃப்ளாஸ்கில் பருத்திப்பால் வாங்கிட்டு வீட்டில் போய் ரிலாக்ஸாக குடிப்போம். காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக கூல்ட்ரிங்க் குடிக்கிறதுக்கு பதிலாக இது வந்து தொண்டைக்கு கொஞ்சம் இதமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு போனோம். இந்த அம்மாவும் ரொம்ப நாளாக நாங்கள் வந்து இது ரொம்ப ரொட்டீனாக வச்சுருக்கிறதுனால இவங்க ரொம்ப எங்களுக்கு பழக்கமானவங்க. மோர் ஓவர் இதுக்கு வாசலில் இருக்கிற இதுக்கு எய்த்தாப்பில் இருக்கிற ஆஃபீஸில் தான் நான் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணேன். அதனால் இந்த ஆஃபீஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி மலரும் நினைவுகளோடையே பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப ஏக்கமாக பார்த்துக்கிட்டு அப்படியே அங்கே நின்றுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். இந்த அம்மாவும் நல்லா போட்டு கொடுத்து நல்லா ஃப்ளாஸ்க்கை தொடச்சி கையில் கொடுத்துட்டாங்க. வந்து மொத்தமே ₹40 தான் நினைக்கிறேன். நிறைய இருந்தது. போகிறோம் அந்த ஃப்ளாஸ்க்கு நிறைய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த சுக்கு மல்லிப்பொடியெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. அப்படியே மலரும் நினைவுகளோடு அந்த ஆஃபீஸ் வாசலில் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போமேன்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்தது. நல்லா இருட்டிருச்சு. எல்லாம் ரோடு மட்டமாக இருந்தது. பிபிகுளம் டு தபால் தந்தி ரோடு. இந்த இட்லி சாப்பிட்றதுக்காக இவ்வளோ தூரம் வரணுமான்னு நினச்சது. பட் இந்த பருத்திப்பால் பார்த்த உடனே கொஞ்சம் பெப்பாக இருந்தது. வீட்டில் வந்து நல்லா சூடாக பருத்திப்பாலை குடிச்சிட்டு தான் அன்றைக்கி நாள் வந்து போச்சு. நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் வந்து நமக்கு வந்து நிறைய ஹாப்பினஸ் கொடுக்கும், நிறைய பழைய நினைவுகளையும் கொடுக்கும். அதுபோல் இன்றைக்கி வந்து ஒரு டே வந்து பழைய நினைவுகளோட பருத்திப்பாலோட சூப்பராக முடிஞ்சது. விளாக் கண்டினியூஸாக போட முடியல, கண்டென்ட்டில் இன்றைக்கி போட்டு